வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர மாதாந்திர உரிமைத் தொகையாகட்டும், இல்ல நீங்க பயணிக்க போற புல்லட் ட்ரெயின் ஆகட்டும், தமிழ்நாட்டுல சமீபத்துல வந்திருக்கக்கூடிய பல முக்கியமான அரசு அறிவிப்புகள் நம்ம வாழ்க்கைய எப்படியெல்லாம் மாத்தப் போகுதுன்னே இன்னைக்கு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமாங்க, கவர்மெண்டோட இந்த புது அறிவிப்புகள் எல்லாமே உங்க அன்றாட வாழ்க்கையையும் உங்க பண பரிவர்த்தனையையும் நேரடியா மாத்தப் போகுது. ஆனா எப்படி? அதுதான் இப்போ நாம ஆழமா பார்க்க போற விஷயம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த அறிவிப்புகள்லே ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மக்களுக்கு நேரடியா போய் சேர்ற இந்த நலத்திட்டங்கள் தான். ஏன்னா இது உடனே நிறைய குடும்பங்களோட பண கஷ்டத்தை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கு. இதுல மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டியது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தகுதியான 1,30,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, வர்ற பட்ஜெட்ல இந்த தொகையை டபுள் ஆக்கி 2000 ரூபாயா உயர்த்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, நிறைய குடும்பங்களுக்கு இது எவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருந்தும் இந்த 1000 ரூபாய் இன்னும் வரலையா? கவலையே படாதீங்க. நீங்க அப்பீல் பண்றதுக்காகவே KMT போர்ட்டல்னு ஒரு புது வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை போர்ட்டல். அது மட்டுமில்லாம விடுபட்ட உங்களை சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்பெஷல் கேம்ப் கூட நடத்த போறாங்களாம். சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது நமக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். பெண்களுக்கு உரிமை தொகை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம், பெரியவங்களுக்கு பென்ஷன், அப்புறம் கல்யாணத்துக்கு உதவித்தொகைன்னு கவர்மெண்ட் சமூகத்துல இருக்கிற பலதரப்பட்ட மக்களோட தேவையையும் பூர்த்தி செய்ய முயற்சி பண்றத நம்மால பார்க்க முடியுது. சரி, ஒரு பக்கம் மக்களுக்கு நேரடியா பணம் போற திட்டங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தோட நீண்ட கால வளர்ச்சிக்காக, அதாவது நம்ம ஃபியூச்சருக்காக பண்ற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இந்த உள்கட்டமைப்பு முதலீடுகள் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 7,611 கோடி ரூபாய் சும்மா இல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. நம்ம தமிழ்நாட்டுல ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்காக இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இவ்ளோ பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காங்கன்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இந்த முதலீடு வெறும் நம்ம டிராவல் டைமை குறைக்கிறதோட நிக்காது. பிசினஸ், சரக்கு போக்குவரத்து எல்லாமே வேகம் எடுக்கும். இந்த பணத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊருக்கு வரப்போற ஹை ஸ்பீட் ரயில் தான். சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத்னு 2 புது ரூட்டுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வெறும் 1.5 மணி நேரத்துல போயிடலாம். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு 3 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம். நிஜமாவே இது பயணத்துல ஒரு பெரிய புரட்சி தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச லேப்டாப் கொடுக்கற திட்டத்துக்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது படிப்புக்கு எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம்னு உங்களுக்கே தெரியும். டெண்டர் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா சீக்கிரமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து டூரிசம். நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு டூரிசமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நம்ம மாமல்லபுரத்தை இன்னும் சூப்பரா மாத்துறதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதனால டூரிஸ்ட்ஸ் நிறைய வருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நம்ம மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே, இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு பணம், இதையெல்லாம் யாரு நடைமுறைப்படுத்துறா? நம்ம அரசாங்கம் தான். இப்போ கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி, அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன டென்ஷனான விஷயம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்பள உயர்வு மாதிரி சில கோரிக்கைகளுக்காக ஸ்ட்ரைக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்திருக்காரு. வேலை நிறுத்தத்துல கலந்துக்கிட்டா சம்பளம் கட் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் எம்ப்ளாயீஸ் கூட இப்படி ஒரு சூழல் இருந்தாலோ, இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி பொதுமக்களோட கருத்துக்கு கவர்மெண்ட் மதிப்பு கொடுக்கறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள்னு ஒரு அருமையான திட்டம். இது மூலமா வரப்போற பட்ஜெட்டுக்கு நாமளும் ஐடியாஸ் கொடுக்கலான்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அனுப்பின ஐடியாஸை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நல்ல ஐடியாக்களை பிப்ரவரி பட்ஜெட்ல சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? சரி, இந்த பெரிய அறிவிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாம இன்னும் சில முக்கியமான சின்ன சின்ன செய்திகளும் இருக்கு. அதையும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாமாங்க. முதல்ல வெதர் அப்டேட். பிப்ரவரி 5 வரைக்கும் ஒரு 6 மாவட்டங்கள்ல ரொம்ப பனிமூட்டமா இருக்குமாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்ததா வேலூர்ல நடிகர் விஜய் நடத்தவிருந்தா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல் டிப். உங்க டிஎன்இபி கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா வெறும் 5 ரூபாய் கொடுத்து புதுசு வாங்கிக்கலாம். கார்டுல இடம் இல்லனா ஃப்ரீயாவே மாத்திக்கலாம். கடைசியா மதுராந்தகம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நியூஸ். இது ஃபியூச்சர்ல நம்ம பெட்ரோல் டீசல் விலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்தியா
அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய ஆயில் வாங்க சம்மதிச்சிருக்கு. அதனால அமெரிக்கா நம்ம மேல போட்டிருந்த வரிய 25% 18% குறைச்சிருக்காங்களாம்னு ஒரு தகவல் வந்திருக்கு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் 2 விஷயத்துல கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது. ஒன்னு, மக்களோட உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய நலத்திட்டங்கள். இன்னொன்னு, நம்ம மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சிக்கான பெரிய பெரிய முதலீடுகள். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2 வழியும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? இந்த எல்லா மாற்றங்கள்லயும் உங்களுக்கு எது ரொம்ப பெரிய பயனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?